உத்தரப்பிரதேசத்தில் இளைஞர் ஒருவரை தொடர்ந்து 7வது வாரமாக பாம்பு கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 9வது முறை கடித்தால் இறந்து விடுவேன் என்று கனவில் வந்து பாம்பு கூறியதாக அந்த இளைஞர் கவலை தெரிவித்துள்ளார். வஞ்சம் வைத்து பாம்பு கடிக்குமா? பாம்பு, நாய், மாடு போன்ற வாயில்லா ஜீவன்களை அடித்து துன்புறுத்தினால் அவை வஞ்சம் வைத்து பழிவாங்கும் என்று கூறுவதை கேட்டிருப்போம். இதையே கதையாக தமிழில் பல்வேறு படங்களிலும் பார்த்திருப்போம். இது கதையல்ல, நிஜம் என்பதை போன்றே பாம்பு கடி சம்பவம் ஒன்று உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்ந்துள்ளது. ஆனால் காரணமே இன்றி இளைஞர் ஒருவரை பாம்பு சீண்டி உள்ளது. நடந்தது என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் பதேப்பூர் மாவட்டத்தில் உள்ள சௌரா கிராமத்தைச் சேர்ந்தவர் 24 வயதான விகாஸ் துபே. இவருக்கு தற்போது பாம்பு என்று காதில் கேட்டாலே உயிர் பயம் வந்துவிடுகிறது. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்த இளைஞரை கடந்த ஜூன் 2ஆம் தேதி பாம்பு ஒன்று கடித்துள்ளது. வீட்டில் படுத்திருந்தவரை பாம்பு கடித்ததும் அருகில் இருந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதில் குணமடைந்து வீடு திரும்பியவருக்கு அடுத்தடுத்து 1 வார இடைவெளியில் 2 முறை பாம்பு சீண்டி உள்ளது. மூன்றாவது முறை சிகிச்சை அளித்த மருத்துவர் பாம்பு கடியில் இருந்து தப்பிப்பதற்கு வேறு இடத்திற்கு சென்று தங்குமாறு இலவசமாக டிப்ஸ் கொடுத்துள்ளார். இதையடுத்து தனது கிராமத்தில் இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனது உறவினர் வீட்டில் தங்கி உள்ளார். இருந்த போதும் விடாது கருப்பு என்பது போல் 4வது வாரமும் விகாஸை பாம்பு கடித்துள்ளது. என்ன செய்வது என்று தலை சுற்றிய இளைஞர் அடுத்தடுத்து தனது உறவினர்கள் வீட்டிற்கு இடம் பெயர்ந்து கொண்டே இருந்தாலும் பாம்பு கடியில் இருந்தும் தப்பிக்க மட்டும் முடியவே இல்லை. கடைசியாக 7வது முறையாக பாம்பு சீண்டி உள்ளது. என்ன நடக்கிறது என்று குடும்பத்தினர் குழம்பி உள்ள நிலையில் தொடர்ந்து 7 முறையும் வார இறுதி நாட்களிலேயே சொல்லி வைத்தது போல பாம்பு கடித்ததை கேட்டு மருத்துவர்களே அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பாம்பு கடிக்கு மருத்துவர்கள் உரிய சிகிச்சை அளித்ததுடன் விகாஸ் எப்படி பாம்பு கடிக்கு ஆளாகிறார் என்பதை கண்டறிய 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. பாம்பு கடிக்கு உரிய மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள நிதி உதவி அளிக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திடம் விகாஸ் துபே கோரிக்கை வைத்துள்ளார். ஏழு முறையும் செத்து பிழைத்த விகாஸ் கூறுகையில் ஒவ்வொரு முறை பாம்பு சீண்டுவதற்கு முன்பு தனக்கு கனவு வரும் என்று தெரிவித்துள்ளார். அதில் அபசகுணமாக எதையாவது குறிக்கும் வகையில் கனவில் எச்சரிக்கை சிக்னல் வரும் எனவும் கூறியுள்ளார். கடைசியாக கனவில் வந்த பாம்பு அதிர்ச்சி தகவல் ஒன்றை கூறியதாக குண்டை தூக்கி போட்டுள்ளார். 9வது முறை பாம்பு கடித்தால் நீ இறந்து விடுவாய் என கனவில் வந்த பாம்பு கூறியதாக வினோத கதை ஒன்றை விகாஸ் தெரிவித்துள்ளார். 7 முறை பாம்பு சீண்டிய போதும் என்ன பாம்பு கடித்தது? ஒரே பாம்பு மீண்டும் மீண்டும் கடித்ததா அல்லது வெவ்வேறு பாம்பா என்பதும் புலப்படவில்லை. இதனால் 3 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் விசாரணையில்தான் பாம்பு கடி சம்பவம் வினோதமா வேடிக்கையா என்பது தெரிய வரும்.